கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள் இதுதான் பார்க்கிறோம். நான் தொடர்ந்து மாதம் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். ஸோ மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய கிருபையினால கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நாம் நம்முடைய இரட்சகர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நேசகுமாரன் நமக்காக கொடுத்துட்ட ஒரே ஒரு பண்டிகை, ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு அனுசரிப்பு, பரிசுத்தம் உள்ளவர்களாக துப்புரவு உண்மை என்கிற நிலையில் நம்ம அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம கை வைத்து நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டிருக்கிறோம். புதிய வருடத்திற்குள்ளாக நம்ம புகுந்திருக்கிறோம். அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்போம். சிலவைகள் தேவனே இதெல்லாம் நான் குறைக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சில தீர்மானங்கள், சில காரியங்களில் அதிகரிக்க கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானங்கள், இவைகள் எல்லாமே தேவ சமூகத்தில் நாம் வைத்திருப்போம். அவைகளெல்லாம் உணர்ந்தவர்களாக செய்த தீர்மானத்திற்கு தேவனிடத்தை சொன்ன விஷயத்துக்கு உண்மை உள்ளவர்களாக வரக்கூடிய இந்த வருடத்தில் தேவ நாம மகிமைப்பட நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய நடக்கைகள் தேவனுக்கு அங்கே கனம் கொடுக்க வண்ணமாக இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் பிரயாசிக்கணும். ஸோ இந்த ஒரு வருடத்தில் கடந்த வருடத்தை விட மிக அதிகமாக கேட்கிறதை விட கிரியைகளில் அதிகமாக, இல்லைங்களா? நிறைய கேட்கிறோம், ஆனால் கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்கு? கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் அது பிரயோஜனம் இல்லாது. ஆக கேட்கிறது விஷயம், சபை கூடுகிறது உண்மைதான், நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இது இங்கேயே இப்படியே உட்காந்துட்டு இப்படியே போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேட்டவைகளுக்கு அவுட்புட் என்ன இருக்கு, என்ன கிரியை இருக்கு? இது பொறுப்பாளர்கள் செஞ்சுக்குவாங்க, அவங்க செஞ்சுக்குவாங்க, அப்படி கிடையாது. தனிப்பட்ட ஊழியம். ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் புதுப்பித்திருக்கிறோம் உடன்படிக்கைய. நம் தலைமேல் விழுந்த கடமை பாபிலோனுக்குள்ள தூற்றுவராக நம்மளை அனுப்புகிற அந்த ஒரு தூற்றுகிற வேலை, மணிகளை எடுக்கக்கூடிய அறுவடை ஊழியங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் செய்ய வேண்டியது. இதை என்ன பண்ணால் இந்த வருடத்தில் அதிகமாக நம்ம நம்முடைய சொந்தக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு, இல்லைங்களா? ஸோ அது இந்த வருடத்தில் நம்ம அதிகரிக்க தேவன் அவருடைய ஆவியை அதிகமாக கொடுத்து, ஞானத்தை அதிகமாக கொடுத்து நம்ம வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகிறோம். ஸோ தேவனுடைய கிருபையினால எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் ஒரு பாடம் பார்த்துட்டோம். ஸோ இந்த 23ஆம் அதிகாரம் எதற்குள்ள தான் வருது அப்படின்னா யூதாவினுடைய நியாய தீர்ப்பு. 24ஆம் அதிகாரம் வரைக்குமே யூதாவினுடைய நியாய தீர்ப்பு என்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம். ஸோ 23ஆம் அதிகாரம் அதில் ஒரு முதல் பாடம் ஒன்று பார்த்துட்டோம். அங்கே பார்க்கும் பொழுது நிழலில் யூத ஜனங்கள், எருசலேமில் இருந்த யூத ஜனங்கள், நம்ம அந்த காலப்பகுதி தெரியும். நேபுகாத்நேச்சருடைய 2 அட்டாக் முடிஞ்சிருச்சு, இல்லைங்களா? சிறைப்பட்டு போன ஜனங்கள் அங்கே எங்கே இருக்கிறாங்கன்னா பாபிலோனில் கேபார் சிறை எண்டையில், கேபார் நதி எண்டையில் அங்கே அகதிகளாக இருக்கிறாங்க. சிறையிருப்புக்கு போகக்கூடிய ஜனங்கள் எருசலேமில் சிதேக்கியா ராஜாவுடைய கட்டுப்பாட்டுகள் ராஜா கீழே அவங்க எருசலேமில் இருக்கிறாங்க. எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி அங்கே யார் இருக்கிறாங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசி எரேமியா இருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசி எசனியா, பெலத்தியா போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் மத்தியில் காணப்படுகிறாங்க. இதே பாபிலோனில் சிறைப்பட்டு போன அந்த யூத ஜனங்களுக்கு மத்தியில் தேவனுடைய வாயாக எசேக்கியேல் அங்கிருந்து என்ன பண்ணிருக்காருன்னா தீர்க்கதரிசனங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஸோ இதுதான் காலப்பகுதி. ஆக இந்த ஒரு காலப்பகுதியில் அவர்கள் செய்த அருவருப்புகள் இந்த அதிகாரங்களில் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுக்கு எதிராக யூத ஜனங்கள் என்னென்ன அக்கிரமங்கள் அருவருப்புகள் செய்துட்டாங்க, அதற்கெல்லாம் எப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நிழலில் பார்த்தோம். அது ஒவ்வொரு பாடத்திலையும் பொருளாக இன்றைக்கு யூத ஜனங்களுக்கு பொருளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தில் காணப்படக்கூடிய அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அருவருப்புக்கு வாங்க போகிறதான நியாய தீர்ப்பு, வாங்கி கொண்ட நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பொருளாக ஒவ்வொரு பாடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் தேவன் எல்லா அதிகாரங்களும் சில வசனங்களை கொண்டு வச்சு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு அதிகாரங்களில் அவருடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு அக்கிரமங்கள், யூத ஜனங்களுடைய ஒட்டுமொத்த அக்கிரமத்தை தேவன் அங்கே என்ன பண்றாருன்னா சுட்டி காமிக்கிறத பார்க்குறோம். ஆக 23ஆம் அதிகாரத்தில் தேவன் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 2 அங்கே பெண் பிள்ளைகளுக்கு கம்பேர் பண்ணி அங்கே பேசுறார்.
இந்த 2 பெண் பிள்ளைகளும் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னா, 2 பேருமே எப்படி அப்படின்னா அவர்கள் மோசமானவர்கள், கெட்டுப்போன ஒரு சந்ததியாக அவங்க இருந்துட்டாங்க. அந்த 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எகிப்திலிருந்தே அந்த ஒரு பழக்கம், அந்த ஒரு அக்கிரமம் அருவருப்பு செய்கிறது. அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். இளம் பிராயத்திலே அந்த ஒரு அருவருப்பு, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பு அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள்னு அங்க நம்ம கடந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துட்டோம். தேவன் எசேக்கியேல்கிட்ட சொல்றாருன்னா எசேக்கியேல் என்ன பண்ணணும்? அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டுட்டு அது யூதாவில் எருசலேமில் இருக்கக்கூடிய யூத ஜனங்கள் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும். அது எப்படியாவது போய் சேர்ந்துடணும். எசேக்கியேல்கிட்ட தேவன் சொல்றாருன்னா, எனக்காக நீ வழக்காடுவாயா, எனக்காக நீதிபதியா இருப்பியா அப்படின்னு கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இருந்து ஆகணும். இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராகிய நாம் இந்த எசேக்கியேல் புத்தகத்தை ஏன் தியானிக்கிறோம்? எதுக்கோசரம் இந்த புத்தகத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, நாம கேட்டுட்டு சத்தியம் இப்படி இருக்கு, வசனம் இப்படி இருக்கு, கரெக்ட் அப்படின்னு போறதுக்கு இல்லை. எசேக்கியேல் எப்படி போய் அங்க சொல்லி அந்த தேவனுடைய அந்த ஒரு வார்த்தைகளை அங்க அறிவிச்சு, அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அவர்கள் கலக விட்டார்கள், இருந்தாலும் அறிவிக்க வேண்டியது அவசியமா இருந்தது போல, இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராகிய நாம் கேட்ட விஷயங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு யூத ஜனங்களுக்கு பொருளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்தில் போய் என்ன பண்ண வேண்டியது, தெரிவிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவ நாமும் அவர்களால் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால, இன்னும் மணிகள் அங்க கொஞ்சம் இருக்கிறதுனால நாம் இந்த வேலையை துரிதப்படுத்த வேண்டியது இந்த வருடத்துல நமக்கு மிக ஒரு அவசியமான காரியமாக இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஸோ அதனாலதான் இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாக நாம் கூட இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அங்க தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னும் 3வது அட்டாக் வரல. நேபுகாத்நேச்சருடைய 3வது அட்டாக் இன்னும் எருசலேம் மேல வரல. 2 அட்டாக் தான் முடிஞ்சிருக்குது. ஸோ 3வது அட்டாக் வரும்போது டோட்டலா தேசமும் ஜனங்களும் சங்காரம் ஆயிடுவாங்க. அதனால அதற்கு முன்பதாக எசேக்கியேலை நீ இப்ப என்ன பண்ணு, யாராவது திருந்த மனதாக இருந்தால் அவங்களை என்ன பண்ணு, மீட்டுக்கொள் அப்படின்ட்டு அந்த ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்கறத பார்க்கிறோம். ஆக 3வது படையெடுப்பு குறித்ததான அந்த ஒரு எச்சரிப்பு, அதனுடைய அழிவை குறித்து எசேக்கியேல் தொடர்ந்து அங்கே பேசி கொண்டு வருகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆக இந்த ஒரு 23ஆம் அதிகாரத்துல அந்த நியாய தீர்ப்பு எப்படி கொடுக்கிறாருன்னா, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 2 சகோதரர்கள் மூலமாக, மூத்தவள் பேர் என்னங்க? அகோலால், இளையவள் பெயர் அகோலிபால். அகோலால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அகோலால்னா சமாரியா இல்லைங்களா, 10 கோத்திரத்தை அடையாளப்படுத்துது. அது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு தனியா என்ன பண்ணிட்டாங்கன்னா மேடைகளை, தகன மேடைகளை கட்டி ஈனமான ஆசாரிகளை ஏற்படுத்தி பொன் கன்றுக்குட்டில கொண்டு வச்சு தனி ஒரு டென்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பார்க்குறோம் அகோலிபால். அகோலிபால் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா, எருசலேமுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய கூடாரம் எங்கதான் இருந்ததுன்னா அவர்களுக்குள்ளாக அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆக பார்க்கும்பொழுது தேவன் அன்றைக்கு இருந்த ஜனங்களை ராஜாக்கள் 3 ராஜாக்களுக்கு பின்னாடி அந்த சாலமோனுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா அங்க 2ஆக பிரிக்கிறாங்க. 10 கோத்திரம் 2 கோத்திரம் இல்லைங்களா, அந்த ஒரு சூழல் அங்க பிரிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சூழல் பார்க்கும்போது தேவனுடைய கூடாரம் எங்கதான் இருந்ததுன்னா, அகோலிபால் மை டென்ட் இஸ் இன் ஹர், என்னுடைய கூடாரம் அவளுக்குள் இருக்கிறது அப்படின்ட்டு அங்க தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸோ அங்க 2 பிள்ளைகள் வராங்க. மூத்தவள் அகோலால், இளையவள் அகோலிபால், சமாரியா, எருசலேம். ஸோ இந்த 2 பேருக்கும் தாய் யார்? ஸோ இஸ்ரேல் தேசம் இல்லைங்களா. அந்த ஒரு தாய் பார்க்கும் பொழுது அந்த ஒரு தேசமாக அங்கே நம்ம காக்குமா. ராஜாக்கள் காலத்தில் அந்த 3 ராஜாக்கள் வரைக்கும் ஒழுக்கமாக தான் இருந்தாங்க. ஆனால் ராஜாக்களுடைய அந்த ஒரு பின்பற்றுகிற முறைகள் தவறும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ஒழுக்கமான அந்த ஒரு சூழல் இல்லாததுனால அங்கே 2ஆக பிரிக்கிறார். பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறார்னா, ஒழுக்கமான ஜனங்களை தனக்குன்னு எடுக்கிறார். ஸோ சமாரியா அவள் என்னுடையவளா இருக்கும் பொழுதே மோசம் போனாள் அப்படின்ட்டு அங்கே சோரம் போனால்னு தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம். ஸோ அங்கே பிரிச்சு விட்டு அங்கே பார்க்குறோம், அந்த ஒரு அகோலிபால தன்னுடையவளாக எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு கூடாரத்துக்குள்ள அங்கே வைக்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அந்த அகோலால் அந்த ஒரு காரியம் கடந்த முறை நம்ம பார்த்தோம். 3 ராஜாக்களுக்கு பின்னாடி அது 2ஆக பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவர்களுடைய எகிப்தில் செய்த அருவருப்புகள் இன்னும் அதிகமாக அவர்கள் செய்ததுனால தேவனுடைய அந்த ஒரு சூழல் இருக்கும் பொழுதே அங்கே மோசம் போனதுனால அங்கே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஆசிரியர் கையில் ஒப்பு கொடுத்து அங்கே ஒரு அகோலால் சாப்டர் முடிஞ்சது. கடந்த முறை சில வசனங்கள் பார்த்தல இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அசிரிய ராஜாவோடு ஒரு வேசித்தனம் பண்ணிட்டாங்க. ஸோ வசனங்கள் கூட பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீலாம்பரம் தரித்த தலைவரும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபரும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாய் இருந்த
சமீப தேசத்தாராகிய அசீரியர் என்கிற தன் சிநேகிதர் மேல் அவள் மோகித்து. ஸோ தேவனை காட்டிலும் அவங்களுக்கு யார் மேல ஒரு அன்பு வந்துருச்சுன்னா, ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சமீப தேசம் அசிரிய தேசத்தோடு என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க பலமா இருக்கிறத நினைச்சிட்டாங்க. தேவனுக்கு வல்லமை இல்லை. அசிரியர்களுடைய அந்த ஒரு மிலிட்ரி, அவருடைய இராணுவம், அவருடைய அந்த ஒரு பராக்கிரம் அவர்களை பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனை விட இவங்க தான் வல்லமை அப்படின்ட்டு அவங்க மேல ஒரு ஆசை. இது நீலாம்பரம் இல்லை, நம்ம கடந்த முறையை பார்த்துட்டோம். அது ரத்தாம்பரம் இல்லைங்களா, அது அந்த அசிரியர்களுடைய அந்த ஒரு கலராக இருக்கு. 10 கோத்திரத்தை சேர்ந்த அந்த மினேகாம் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் பார்க்கும்போது பூல் அப்படிங்கிற ஒரு அசிரிய ராஜாவோட காலில் போய் விழுந்துட்டாரு. அடுத்து 10 கோத்திரத்தை சேர்ந்த ஒசையா அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, சல்மனசருங்கிற அசிரிய ராஜா காலில் போய் விழுந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே பார்க்குறோம், தேவனுடைய பக்கமாக போகாம தேவன் காப்பாற்ற மாட்டார்னு நினைச்சு எங்க போயிட்டாங்கன்னா, அசிரிய ராஜாவோட போய் அங்க தொடர்பு வச்சு ஒரு வேசித்தனம் பண்ணிட்டதை பார்க்கிறோம். இன்னும் வசனங்கள் வாசிக்கும் பொழுது கூட எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். ஆகையால் அவளுடைய சிநேகிதரின் கையிலே, அவள் மோகித்திருந்த அசீரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் அவளை நிர்வாணமாக்கினார்கள். அவளுடைய குமாரரையும் அவளுடைய குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவளையோ பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். அப்படியே அவளிடத்தில் ஆக்கினைகள் செய்யப்பட்டபடியினால் ஸ்திரீகளுக்குள் அவகீர்த்தியுள்ளவள் ஆனாள். சோ தேவனை விட்டு, தேவனுடைய பராக்கிரமம் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம, தேவன் மேல வழிநடத்தல் ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லாம, இவர்கள் அசிரிய தேசத்து அந்த ஒரு இராணுவத்தை பார்த்து ஆசை வந்து அவர்களோட ஒரு நட்புறவு அவங்க காலில் போய் அடிமையாக விழுந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசிரியர் கையிலேயே என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்களை ஒப்பு கொடுத்து ஒட்டுமொத்த ஒரு சங்காரம். ஸோ யூதா தேசம், யூதர்கள் அங்க எருசலேம்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்கள இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் 10 கோத்திரம் பக்கத்தில் சமரியாவை தலைநகராக கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அங்கே இல்லை. அசிரியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க தேசத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அசிரியர்களை கொண்டு சமரியாவில் வச்சுட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறது எல்லாருமே பார்க்கும்போது அங்கே சமரியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அசிரியர்கள் தான் அங்கே இருந்தாங்க அந்த கடைசி காலத்தில், இல்லைங்களா, நம்ம பார்க்குறோம். ஸோ யார் பிடிச்சு, யாரை நம்பி, யார் மேலே விசுவச்சு போனாங்களோ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்களையே அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஒரு சங்காரம் அங்கே நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 கோத்திரத்தை சங்காரம் பண்ணது யாருங்க? 10 கோத்திரம் கேப்சர் பண்ணது டோட்டலாக அசிரியர்கள் முடிஞ்சிச்சு அவங்க சாப்டர், இல்லைங்களா. அகோலால் கதை முடிஞ்சது. ஸோ அகோலிபால் 2 கோத்திரம் பார்க்கும்போது கேப்சர் பண்ண நமக்கு தெரியும், இல்லைங்களா. அங்கே நெபுகாட் நேச்சர் யார் மேல ஆசைப்பட்டாங்க சமரியா அப்படின்னா, அசிரியர்கள் மேல. தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு, ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. சிறிகளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, இப்ப சமரியா என்கிறவள் ஒரு அவகீர்த்தி உள்ள ஒரு கண்டிஷன்ஸ்ல அங்க போயிட்டாங்க. ஸோ இது நம்ம கடந்த முறை பார்த்துட்டோம். ஸோ எல்டர் சிஸ்டர் அகோலால் சமாரியா யாருக்கு அடையாளமாக பொருள்ல பார்த்துட்டோம்னா, கிறிஸ்துவ மண்டலத்தில் பார்க்கும் பொழுது அங்க இல்லைங்களா, கிறிஸ்துவ மண்டலம் ஆதிகால சபை ஒரு தாய் மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஒரு கற்புள்ள கன்னிகையாக அவங்க இருந்துட்டாங்க. அந்த ஆதிகால சபை அவர்களுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தது. அவர்கள் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஆலயத்தில் கொண்டு வந்து ஒன்னா போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். எந்த ஒரு மேல்நிலை கீழ்நிலை இல்லாமல் சரியான சமமான ஒரு ஒவ்வொரு சூழல்ல பரிசுவான்கள் ஆதிகால அங்க ஒரு சபையில இருந்துட்டாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த தாய்க்கு 2 குழந்தைகள் வந்துட்டாங்க. 2 குழந்தைகளுமே கெட்ட குழந்தைகள். ஸோ ஆதிகாலத்தில் அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு போதகத்துக்கு பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40 நாள் அந்த பெந்தகோஸ்தே அந்த ஒரு ஃபயர் இல்லைங்களா, அக்கினி இறங்கின பிறகு, சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இருந்த சபை ஆரம்பத்தில் அவ்வளோ அந்த ஒரு தாய் போன்ற ஒரு அருமையாக நல்ல ஒரு ஐக்கியத்தில், சகோதர ஐக்கியத்தில் சந்தோஷமாக இருந்தவங்க, ஊழியத்தை தங்களை அப்படியே அர்ப்பணிச்சவங்க, அப்போஸ்தலருடைய காலப்பகுதியில் கற்புள்ள கன்னியாக அவங்க இருந்துட்டாங்க. ஆனால் பார்க்கும் பொழுது திடீர்னு அந்த சபைக்குள்ள 2 விஷயம், நல்ல விதைகள் விதைத்திருக்கும் பொழுது கலைகள் யாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல அவங்க விதைக்கப்பட்டு நல்ல விதைகளும் இருக்குது, கூடவே கலைகளும் வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல கெட்டது அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த மணிகளை கொண்டு வர முடியாது. கோதுமை மணிகள் அது தனியாக போயிடும். இப்ப அந்த தாய்ங்கிறது கோதுமை மணியாக இருந்தது, அதிலிருந்து வந்த கலைகள் கோதுமை மணி நம்ம இதுல இருந்து எடுத்துடணும், இல்லைங்களா. கலைகள் மாத்திரம்தான், அந்த கலைகள் 2ஆக அங்க பிரிக்கிறத பார்க்கிறோம், இல்லைங்களா. ஒன்னு மூத்த கலை, இன்னொன்னு இளைய கலை. மூத்தவள் அங்க பார்க்கும் பொழுது அகோலால் யாருக்கு அடையாளமா, ரோமன் கத்தோலிக் அடையாளமாக இருக்கு. 2வது அந்த ஒரு பெண் பிள்ளை, அதிலிருந்து வெளிவந்த
அங்க அகோலிப்பால் அந்த ஒரு புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்கு அடையாளமாக நம்ம கடந்த முறை அந்த காரியங்கள் பார்த்துட்டோம். ஆக பார்க்கும்போது இந்த ஒரு அகோலால் மூத்தவள் ரோமன் கத்தோலிக் அவர்களுக்கு யாரதான் பிடிக்குது? நம்ம வசனத்துல பார்த்தோம், அசிரியர்கள் பிடிக்குது. எப்படின்னா நீலாம்பரம் தெரிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா நீலாம்பரம் இல்லை, நம்ம பார்த்துட்டோம். அப்ப எதுன்னா ரத்தாம்பரம். பொருள்ல பார்க்கும் பொழுது கூட இந்த அகோலால் ரோமன் கத்தோலிக் அவர்களுக்கு யாரதான் பிடிக்குதுன்னா சிகப்பு இல்லைங்களா, அந்த ஒரு ரத்தாம்பரம் சிகப்பு ட்ரெஸ் போட்டவங்களை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. யார் அவர்கள்? போப் மார்க்கம் இல்லைங்களா, அவங்களதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்களுடைய அந்த ஆர்மி பார்க்கும்போது அந்த ஒரு அவங்க மாஸ் நடத்தினாங்கன்னா அந்த இடம் பார்த்துங்க அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே அந்த இமேஜில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாகமா இருக்கும். ஸோ அதுதான் பார்க்கிறோம். இவர்களுக்கு அந்த ஒரு ஆதிகால சபையிலிருந்து வந்த கற்புள்ள கன்னிகைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆசை. இவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே, இவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்க, பெரிய கூட்டமாக இருக்கிறார்கள் இல்லைங்களா. ஒரு நெருக்கம் வருது, தேவன் கொடுக்கிறாருன்னா என்ன காரணமா இருக்கும்? பழைய ஏற்பாடு காலத்தில் யுவஜனங்கள் மத்தியில ரெண்டு புறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பெலிசர்கள் நெருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா தேவனை விட்டு தூரமா போயிருப்பாங்க. இப்ப தேவன் ஒரு நெருக்கத்தை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? நெருக்கம் வருகிறது தேவன் என்று தேவன்கிட்ட வரணும். தேவன் அதை எடுத்து போட்டுருவார், சிம்பிள், அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நெருக்கம் கொடுக்கறது தேவனு, அதனால அவர் எடுத்து போட மாட்டாருன்னு பக்கத்துல சமீப தேசத்துக்கு கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தொடர்பு வச்சு ஒரு வேசித்தனம் பண்ணினது போல இங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரிகளே, தேவன் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி கண்ணில் காணுகிற இந்த ஒரு கலர், இந்த ஒரு கூட்டம், பெரிய அமைப்பு, அரசியல் அமைப்பு, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வழி இது இருக்கு, அரசியலுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், நிறைய செல்வம், நிறைய ஒரு வழிமுறைகள் காட்டப்படும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அசிரியர்களை நம்பி ஆதிகால சபையில ஒரு குரூப் அங்க வெளியே வந்தாங்க. தேவனுடைய பராக்கிரமம் தெரியல, தேவனுடைய அப்போஸ்தலருடைய வழிநடத்தல் தெரியல, தேவனே யாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்து யாருன்னு தெரியல. கிறிஸ்துவை தேவன் என்றும் தேவனை கிறிஸ்து என்றும் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. சிகப்பு கலர் போட்ட அந்த ஒரு போப்பு தன்னையே தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற, ஆலயத்தில் நின்று கொண்டு சொல்லுகிற, அருவருப்பை செய்கிற அந்த துன்மார்க்க அதிபதி பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. அவர்களுக்கு அங்க பிடித்து போனதுதான் பார்க்கிறோம். அவருடைய ஆர்மி பராக்கிரமம் தேவனை மகிமைப்படுத்தாமல், அப்போஸ்தலன் பவுல் ரோமர்ல பேசுறீங்களா, மனிதனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. சோ நம்ம அநேக வசனங்கள் நம்ம எடுக்க முடியும் இல்லைங்களா. அந்த ஒருவர்களை குறித்து, அந்த ஒரு அசிரியர்களை குறித்து அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல என் தூதனை அனுப்புகிறேன், அவர் ரொம்ப ஒரு கோபக்காரரு, அவர் நீங்க வழியில கைகளில் முத்தமிடுங்க இல்லைன்னா அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் அன்றாட இயேசு கிறிஸ்து லோகோஸா இருக்கும்போது அக்னி சம்பமாக மேக சம்பமாக இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்தும் பொழுது மோசேக்கு தேவன் சொல்றாங்க இப்பெல்லாம் நீ பண்ணு, அவர் கைக்கு முக்தி செய்யுண்டு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? அது அப்படியே யாரை எங்க கொண்டு வந்துட்டாங்க? இன்னைக்கு அவர்களுடைய கைகளை அந்த இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை முக்தி பண்றதுக்குரிய சூழல்ல கொண்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்த எங்க வச்சாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயத்துல தங்களுடைய சிந்தைகளினாலே வீணராகி உணர்வில்லாத இருதயத்துக்குள்ளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் கடந்து போயிட்டாங்க. இந்த அசரீன் என்கிற அந்த சாத்தானுடைய அமைப்பு ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ள வசனங்கள், அநேக வசனங்கள் மாற்றப்பட்டு நிற்கிறது. கட்டளைகள் பிரதான அந்த 10 கட்டளைகள்ல மிக முக்கியமான கட்டளை இல்லைங்களா, விக்கிரக ஆராதனை. அதை என்ன பண்ணிட்டாங்க? கட்டளையவே எடுத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு துணிகரம். தேவனுடைய கட்டளைகளை, தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளை எடுக்க யாருக்கு தைரியம் வரும் இல்லைங்களா? தேவனுடைய ஜனங்களுக்கு கண்டிப்பா தைரியம் வராது. தேவனுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு தைரியம் வரும். வசனத்தையே மாத்தி போட்டு இல்லைங்களா. சோ ஒருவேளை அது இன்னொரு பார்க்கும்போது இந்த சிலை வழிபாடு இன்னைக்கு அது இல்லை அப்படின்ட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? அந்த பொறுப்புல அவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா காலம் காலமாக ரத்தத்திலே ஊறிடுச்சு. அந்த மாதா சிலையை தொட்டு கும்புறது, புனிதர்களுடைய சிலையை தொட்டு கும்புறது, அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்தத்திலே ஊர்ன விஷயம். அதெல்லாம் மாற்றவே முடியாது. இது தப்புன்னு ஒருத்தர் அவங்க தெரிஞ்சு சொன்னா கூட என்ன ஆயிருன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக போயிடும் இல்லைங்களா. ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழல்ல அங்க தேவனுக்கு எதிராக அநேக சத்திய வசனங்களை கொண்டு வச்சு அந்த ஒரு அசிரியர்கள் ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ல அங்க சமரியா அகோல அந்த ஒரு ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம்.
ரோமர் 1:25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. சிருஷ்டிகர் பிதாவாகிய தேவன் அவர்தான் வந்து ஒரு கணத்துக்கும் மகிமைக்கும் உரியவர். அவர் தான் சோஸ்திரத்துக்கு நம்ம அவர் வரத்தோட யாருமே என்ன பண்ணக்கூடாது. கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருங்க, என்னை நல்லவன் என்று சொல்வானேன், என்னை போதகர் என்று ஏன் சொல்வானேன், என்னை ரவி என்று அழைக்காதிருங்கள். அவரே மிகப்பெரிய போதகர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, பிதாவை தவிர வேற யாருமே போதகரோ ரபியோ நல்லவனோ கிடையாது. அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு அது நம்ம 10 கட்டளையிலும் இருக்கு இல்லைங்களா. ஆனா பார்க்கிறோம் இன்றைக்கு அவங்களுடைய அந்த ஒரு சூழல்ல அங்க பார்க்கும்போது சிருஷ்டியை தொழுது சேவிக்கக்கூடிய ஒரு சூழல். சிருஷ்டினா ஒரு மனிதன ஒரு சிருஷ்டிப்பு இல்லைங்களா. இன்றைக்கு புனிதர்களை சிலையா வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. கிறிஸ்தினுடைய தாயாக அந்த ஒரு இருந்த மரியாள், அவங்களுக்கு அநேக பெயர்கள், ஊருக்கு ஒரு பேர் இல்லைங்களா. அவங்க பேர் மரியாள் தான், ஆனா ஊருக்கு ஒரு பேர், பனிமய மாதா, அந்த மாதா, இந்த மாதா, வேளாங்கண்ணி மாதா, எவ்வளோ பேர்கள் அங்க போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அங்க கடந்து போயிட்டாங்க. ஸோ மூத்தவருடைய கதை, அகோலால் கதை முடிஞ்சது. அசிரியர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார், அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆதிகால சபையில உண்மையான அந்த ஒரு உண்மை மணிகள் இருந்த தேவனுடைய சபையில அப்போஸ்தலர் காலப்பகுதியிலிருந்து கொஞ்சம் காலத்துல 3ஆம் காலகட்ட சபையில இந்த ஒரு முதல் குழந்தை பிறந்து அகோலால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த அசிரியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. போப் மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இப்ப அடுத்த குழந்தை, அந்த தாய்க்கு பிறந்த 2வது குழந்தை அகோலிபால், அவளை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறாருங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். 2 கோத்திரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப இருக்கக்கூடிய புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்குள் நடக்கிற விஷயங்களுக்கு பொருளாக நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:11 வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:11 அவளுடைய தங்கையாகிய அகோலிபாள் இதை கண்டும்னா எதை கண்டும்? இதை கண்டும் அப்படின்னா அக்காலுக்கு வந்த அழிவை பார்க்கறாங்க. இதை கண்டும் தன் மோக விகாரத்தில் அவளை பார்க்கிலும் கெட்டவள் ஆனாள், தன் சகோதரியின் வேசிதனங்களிலும் தன் வேசிதனங்கள் அதிகமாயிற்று. சோ அகோலிபால் அகோலியா வாங்கின தண்டனையை பார்த்து என்ன பண்ணிருக்கணும், அவங்க வந்து கொஞ்சம் தேவனுக்கு சார்பா கடந்து போயிருக்கணும். இன்னொன்னு, தேவனுடைய கூடாரம் இவங்க மத்தியில தான் இருக்குது, அகோலிபால் மத்தியில தான் இருக்குது. சோ தேவன் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை, அந்த கூடாரத்தையே கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் இருக்கிறார் இல்லைங்களா. ஆனா இந்த அகோலிபால் பார்க்கும் பொழுது அக்காலுக்கு வந்த அக்கிரமத்துக்கு, அவள் செய்த அக்கிரமத்துக்கு வந்த தண்டனையை பார்த்து கூட அசிரிய அங்க ஒட்டுமொத்தமா அசிரியர்கிட்ட ஒப்படைப்பதை அங்க பார்த்தாலும் கூட அந்த அக்காவை விட அதிகமான, அகோலாவை விட அதிகமான ஒரு தப்ப என்ன பண்ணிருச்சுன்னா இந்த தங்கை அங்க செய்ததை தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். 2 மடங்கு. ஏற்கனவே அதிகாரங்கள்ல பார்த்திருக்கிறோம். அக்கா பண்ணது ஒரே தப்பு. என்ன தப்பு அப்படின்னா தேவனை மறந்தது, அசிரியர்களோடு வேசித்தனம் தொடர்பு வச்சுக்கிட்டது. அக்கா பண்ண ஒரே தப்பு, தேவனை மறந்தது, அசிரியர்களோட தொடர்பு வச்சுக்கிட்டது ஒரு தப்பு இல்லைங்களா. ஆனா அகோலிபால் அவருடைய தங்கை செய்த தவறு பார்க்கும் பொழுது அக்கால் செய்ததை பார்த்து திருந்தி இருக்கணும், திருந்தல. இது முதல் தவறு. 2வது தவறு, அக்கால் செய்ததை விட அதிகமான அருவருப்பு, அதே மாதிரி வேசித்தன அருவருப்பு இந்த அகோலிபால் செய்தது 2வது தவறு. சோ 2 மடங்கு தப்பு அதிகமாக இப்ப யார் செஞ்சிருக்கிறாங்கன்னா எருசலேம் அகோலிபால் அங்க செய்திருக்கிறத தேவன் சுட்டி காமிக்கிறத பார்க்கிறோம். சகோதரர்களே, தேவன் இந்த 2 கோத்திரமாவது திருந்துவார்களா, இவர்களாவது எனக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களா அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறார். ஆனா எதை பார்த்து திருந்த வேண்டுமோ அதை பார்த்து திருந்தல, எதை பார்த்து நடக்கணுமோ அதை பார்த்து நடக்காமல், எது நடக்க கூடாதோ அதை பர்ஃபெக்டா இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா தங்கை அங்க செய்ததுனால அக்காவை காட்டிலும் தங்கை அதிக தவறு செய்து 2 மடங்கு செய்திருக்கிறாள்னு எரேமியா, ஏசாயா தீர்க்கதரிசிகள் அநேக வசனங்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. இவைகள் எல்லாமே நம்ம கடந்த முறை இந்த தமக்கை தங்கை அவளை குறித்து வாசிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். மீண்டுமாக அதை நினைவு கூறுவோம். எரேமியா 3:10 மற்றும் 11 வாசிக்கலாம். எரேமியா 3:10 மற்றும் 11 இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள். எப்படி வசனம் வந்துருச்சு பாரு. சரி, இவர்களாவது திருந்துவார்களா அப்படின்ட்டு தேவன் அங்க 2 கோத்திரத்தை எதிர்பார்த்திருந்தார். ஆனா துரோகின்டர், சீர்கெட்ட இஸ்ரேல் பரவாயில்ல, சமரியா பரவாயில்ல, அகோலால் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அகோலிபால் யூதா பார்க்கும் பொழுது அங்க சகோதரியான அந்த துரோகி கள்ளத்தனமாக திரும்பினாலே என்று முழு மனதோடு திரும்பல அப்படின்ட்டு அங்க தேவன் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம் இல்லைங்களா. 10 கோத்திரம் பரவாயில்லன்றார் தேவன். இவர்கள் செய்த அக்கிரமத்தை பார்த்து 10 கோத்திரம் பரவாயில்ல. அங்க பார்க்கும்பொழுது ராஜாக்கள் காலத்துல பார்க்கும் பொழுது கூட அந்த 2 கோத்திரத்தை எந்த அளவுக்கு வழி நடத்திட்ட ராஜாக்கள் அங்க பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். சோ பார்க்கிறோம் சகோதரர்களே, அங்க பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளோ உதவி, எவ்வளோ அவருடைய எதிரிகளை, அங்க யூதாவுடைய எதிரிகளை அங்க தேவன் அநேக காலங்களாக அழித்ததோ அதை விட அதிகமாக அந்த எதிரிகள் அந்த ஒரு காரியத்தை விட அதிகமான பொல்லாப்பு, தேவனுடைய கிருபை, அவங்க காப்பாற்றப்பட்டது தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் மேலாக அதிகப்படியான ஒரு பொல்லாப்பு அங்க செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு காலப்பகுதியில பாக்குறோம் இல்லைங்களா. இன்னொன்னு, அவர்கள் மத்தியில் இருந்ததான விக்கிரக ஆராதனை, தெய்வங்கள் எத்தனை, ஒரே தேவன் என்கிற விஷயம் மாறி போய் இவர்களுடைய வேசித்தனத்தினால எத்தனை தெய்வங்கள் அவர்கள் கொண்டார்கள் அப்படின்ட்டு அங்க எரேமியா தீர்க்கதரிசி பதிவு செய்யும் பொழுது எரேமியா 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி. பாருங்க, எத்தனை ஸ்ட்ரீட், எத்தனை தெரு, எத்தனை ஊர் இருக்குதோ ஊருக்கு ஒரு கடவுள் இல்லைங்களா. உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி அப்படின்னா ஊருக்கு ஊருக்கு ஒரு கோயில், ஊருக்கு ஊருக்கு ஒரு விக்கிரகங்கள் இல்லைங்களா. அந்த அளவுக்கு அங்க ஒரு அருவருப்பு அங்க பார்க்கும் பொழுது பாகால், அங்க கன்றுக்குட்டி, மேலாக அநேக பேர் வச்சு ஊருக்கு ஒரு கடவுள் வச்சாங்க. தேவன் சொல்லிட்டாங்க துரோகி அப்படின்ட்டு. யார் மேல நம்பிக்கை வைத்தாரோ அந்த நம்பிக்கை இழக்கும் பொழுது தேவன் சொல்லிட்டாங்க துரோகி அவள். தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். 10 கோத்திரம் தப்பு செய்யறதுக்கு யார் காரணம்? 10 கோத்திரம் வேசித்தனம் யாரோடு பண்ணிட்டாங்க அப்படின்னா அசிரியர்களோட. இப்ப துரோகி அவளை விட இவள் மோசமானவள்னா இப்ப இவ தப்பு செஞ்சிருக்கிறா. இவ தப்பு செய்யறதுக்கு யார் காரணம்? இந்த ஒரு 2 கோத்திரம், அகோலிபால், எருசலேம், இவர்கள் யாரோடு அங்க வேசித்தனம் பண்ணிட்டாங்க தேவனை விட்டு அப்படின்னு பார்த்துட்டா இவர்களும் அசிரியர்கள் தான். சமாரியா எப்படி அசிரியர்களோடு வேசித்தனம் பண்ணாங்களோ அந்த அம்மா ஒரு ராஜாவோட நிறுத்திருச்சு. ஆனா தங்கை அகோலிபால் ஒரு ராஜாவோட நிக்கல, 2-3 ராஜாக்களோட வேசித்தனம் பண்ணிட்டாங்க. அதில் முதல் பார்க்கும் பொழுது அக்கா ஆசை வச்ச அதே விஷயம் அசிரியர்கள் மீது இந்த ஒரு தங்கையும் அங்க மோகம் கொண்டாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகா அலங்கார உடுப்புள்ள தலைவரும் அதிபதிகளும் குதிரைகள் மேல் ஏறுகிற வீரரும் சௌந்தரியமுள்ள வாலிபருமான சமீப தேசத்தாராகிய அசீரிய புத்திரர் மேல் மோகம் கொண்டாள். அக்காவுக்கும் தங்கைக்கும் யார் மீது மோகம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அசிரியர்கள் மீது ஆசை இல்லைங்களா. 2 மடங்கு தப்பு செய்துட்டா அகோலிபால். ஒண்ணு அக்கா மாதிரியே தப்பு செஞ்சது, இன்னொன்னு அக்காவுக்கு வந்த தப்பு செஞ்சு ஒரு தண்டனை வாங்கினதை பார்த்தும் திருந்தாமல் அதே தப்பு செஞ்சது. 2 தப்பாக அங்க தேவனுடைய அங்க சூழல் பார்க்கிறோம் இல்லைங்களா. அங்க தேவனுடைய கூடாரம் அவர்கள் மத்தியில் இருந்தும் கூட அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும். ஆனா சமாரியா அகோலால விட அதிகப்படியான ஒரு அசுத்தமாக இல்லைங்களா. ஆகாஷ் ராஜா 2 கோத்திரத்தில் கூடிய ஆகாஷ் ராஜா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. சிரியர்கள் அங்க எருசலேம் தேசத்துக்கு எதிராக படையெடுத்து வரும் பொழுது படையெடுத்து வராங்கனாவே என்ன அர்த்தம்? எருசலேமுக்கு எதிராக ஒரு தேசம் படையெடுத்து வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு எதிராக போயிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தேவனுக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுதுதான் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள பூந்து கோதுமை எல்லாம் அழிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய ஆடு மாடுகளை தூக்கிட்டு போயிடுவாங்க.
அவருடைய என்ன பண்ணிடுவோம், ஒரு பயங்கர சேதம் உண்டாக்கிடுவாங்க. ஸோ ஒரு நாடுக்கு ஒரு எதிரி நாடு இஸ்ரேலுக்கு எதிராக எருசலேமுக்கு எதிராக சண்டைக்கு வருதுன்னா எருசலேம் ஜனங்கள் என்ன நினைக்கணும்னா, நாம் ஏதோ தேவனுக்கு எதிராக ஒரு தவறு செய்துட்டோம், தேவனிடத்துல போய் நாம ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாங்கிற எண்ணம் வராமல் உடனடியாக இந்த ஆகாஷ் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க பார்க்கும் பொழுது அசிரிய ராஜாவோட போய் என்ன பண்ணிட்டாருன்னா கெஞ்சறார், காலில் விழுந்து கெஞ்சறார். ஆலயத்தில் இருக்கக்கூடிய பனிமுட்டுக்கள், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்றாருன்னா தண்டல் கொடுத்து கெஞ்சறார் ஆகாஷ் ராஜா. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசர் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். சோ திக்லாத் பிளேசர்ட்ட போய் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய குமாரன், எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, சிரியர்கள் வராங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள் வராங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா, தேவன்கிட்ட போய் நிக்காம அசிரியர்கிட்ட போய் நிக்கிறாங்க. இவர் செய்த இன்னொரு மிகப்பெரிய தவறு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தேவனுடைய ஆலயத்துல இல்லைங்களா, அங்க இருந்த வெண்கல பலிபீடத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு, இது அசிரிய நாட்டு பலிபீடம், திக்லாத் பிளேசருடைய இந்த பலிபீடத்தின் பேரு திக்லாத் பிளேசர் பலிபீடம். இந்த பலிபீடத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல வச்சு தேவனுடைய ஒரிஜினல் வெண்கல பலிபீடத்துக்கு ஓரமா வச்சார். மிகப்பெரிய அருவருப்பு இல்லைங்களா. இதெல்லாம் இந்த ஒரு சூழல் பார்த்துட்டே வரும் இல்லைங்களா. அங்க பார்க்கும் பொழுது அக்கா செய்த தவறை விட தங்கை அகோலிபால் தேவனுக்கு எதிராக அநேக காரியங்கள் அங்க செய்து கொண்டதை பார்க்கிறோம். ஆக 2 பேருமே எப்படிதான் இருந்துட்டாங்க, அக்காவும் சரி தங்கச்சியும் சரி, எப்படிப்பட்ட வழியில் அங்க போனார்கள் அப்படின்னா எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவளும் அசுத்தமானாள் என்றும் அவர்கள் இருவரும் ஒரே வழியில் போனார்கள் என்றும் கண்டேன். அகோலிபால் அசுத்தமாயிட்டா, 2 பேருமே அகோலிபால் 2 பேருமே ஒரே வழியில் போனார்கள். அங்க பாக்குறோம் இல்லைங்களா. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18 19 வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். சமாரியா முடிஞ்சிருச்சு. அகோலால் தன்னுடையவளாக இருக்கும் பொழுதே, தேவனுடையவளாக இருக்கும் பொழுதே சோரம் போனதுனால, அசிரியோட ஒரு முகம் கொண்டதுனால அசிரிய தேசத்தாலே அந்த ஒரு இனம் அழிக்கப்பட்டுருச்சு. அங்க பார்க்கும் பொழுது அங்க அடுத்து வாசிங்க. யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கை கொள்ளாமல் இஸ்ரேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். சோ பார்க்கும் பொழுது தேவன் எதிர்பார்த்த ஒரு குணலட்சணம் யூத ஜனங்கள்ட்ட எதிர்பார்த்தார், சமரியாட்ட கிடைக்கல. எருசலேம்ல இருக்குமான்னு பார்த்தார், ஏன்னா அவருடைய கூடாரம் அங்க இருந்தது. ஆனா 2 பேருமே அங்க யூதா கோத்திரம் மட்டும் மீதியானாலும் கூட அங்க இஸ்ரேல் என்ன வழியில் நடந்தார்களோ அதே வழியிலே தங்கச்சியும் நடந்து போனா. பார்க்கும் பொழுது 10 கோத்திரம் முடிஞ்சிச்சு. இப்ப பேலன்ஸ் அங்க பார்க்கும் பொழுது அங்க 2 கோத்திரம் அகோலிபால் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே தவறு செய்துட்டாங்க. ஆனா செய்த தவறுல 2 மடங்கு அதிகமாக யார் செய்துட்டாங்கன்னா அங்க யூதா. பார்க்கும் பொழுது ஒரே தவறு, யூதாவும் சரி அங்க இஸ்ரேலும் சரி ஒரே தவறு தான் செய்துட்டாங்க. ஆனா அங்க வித்தியாசம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஒற்றுமை, ஒரே தப்பு செய்துட்டாங்க. வேற்றுமை பார்க்கும் பொழுது 2 மடங்கு அதிகமாக இந்த ஒரு யூதா அங்க பார்க்கும் பொழுது அங்க செய்ததை பாக்குறீங்களா. எப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு செய்துட்டாங்க, இன்னும் என்னென்ன அருவருப்புகள்லாம் செய்துட்டாங்க. எப்படி அக்காவை தூக்கி சாப்பிட்டுருச்சு தங்கச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்துல அங்க எசேக்கியேல் பதிவு செய்யறாங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவள் தன் வேசித்தனங்களில் அதிகரித்தாள், சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரம் தீர்ந்த கல்தேயரின் புருஷ சுரூபங்களை கண்டாள். ரொம்ப பிடிச்சு போச்சு கல்தேயருடைய சுரூபங்கள். அங்க அந்த ஒரு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் யாரை இப்ப பிடிச்சது, அசிரியா கூட தொடர்பு வச்சிருந்தா,
ஸோ 2 மடங்கு அதிகமாக சமரியாவோட அங்க தவறு செய்துட்டாங்க. அசிரியாவை பிடித்து அங்க அசிரியர்களால் வந்த ஒரு ஆபத்தையும் கண்டு மனஸ்தாபப்படாமல் அதே தவறை செய்ததுனால 2 மடங்கு அங்க தவறு செய்துட்டு, இப்ப அடுத்த ஒரு விஷயம், எப்படிப்பட்ட ஒரு அருவருப்புக்கெல்லாம் யூதா செய்துட்டாங்க அப்படின்னா, அங்க ஆலயத்துல அங்க பார்க்கும் பொழுது ஜாதிலிங்கத்தால் சித்திரம் தீர்த்த கல்தேருடைய புருஷ சுரூபங்களை பார்த்து அங்க ஆசை வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அசிரியரை பிடிச்சு போச்சு யூதாக்கு. அகோலிப்பாலுக்கு முதல்ல பிடித்து போனது அசிரியர்கள். அப்புறம் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, அசிரியர்களை விட்டுட்டாங்க. அடுத்து எங்க போயிட்டாங்க, இவர்களை விட இவர்கள் மேலானவர்கள் என்று கல்தேரை அவங்க நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டாங்க. ஒரு ஆசை வந்துருச்சு. பார்க்கிறோம் சகோதரன் சகோதரன், இந்த சுரூபங்களை எங்க பார்த்தாங்க? எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல கல்தேயரால் சித்திரம் தீர்க்கப்பட்ட சுரூபங்கள் எங்க இருந்தது? கல்தேயருங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? யாருங்க? பாபிலோன் இல்லைங்களா? இவங்க இருக்கிறது எருசலேம்ல. பாபிலோன் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி இவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம 8ஆம் அதிகாரத்துல பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல 4 அருவருப்புகள், ஆலயத்தில் காண செய்த 4 அருவருப்புகள்ல ஒரு அருவருப்பு. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டு இருந்தன. சோ சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது ஆலயத்துல. நம்ம அந்த 8ஆம் அதிகாரத்துல அந்த காரியங்கள்லாம் தியானம் கொடுத்திருப்போம். சோ அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. அசிரியர்கள் மேல ஆசை, கல்தேயருடைய இந்த சுரூபங்கள் மேல ஆசை, அதிகப்படியான அருவருப்புகள் செய்துட்டாங்க. சமாரியா அகோலால் செய்த அருவருப்பில இவங்க செய்த அருவருப்புல அறவாசி கூட யார் செய்யல? அக்கா செய்யல. அக்கா செய்ததை விட 2 மடங்கு அதிகமாக தங்கச்சி செய்துட்டா அப்படின்ட்டு அங்க பார்க்கும்போது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே அந்த காரியங்கள் நம்ம தியானிச்சோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 51வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதியுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய். சோ பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, சமாரியா 10 கோத்திரம், அகோலியால் அரைப்பங்கு தான் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா தங்கை அகோலிப்பால் 2 மடங்கு, அக்காவை விட 2 மடங்கு அதிகமாக அங்க பாவம் செய்ததாக இந்த வசன பகுதியில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னும் கூட ஏசாயா இதற்கு ஒரு விட்னஸ் பண்றார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பேல் பனியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாய் இருக்கும். இந்த மேல்பனி, நோபோகுனி இதெல்லாம் என்ன அப்படின்னா கல்தேருடைய விக்கிரகங்கள், பாபிலோனுடைய தெய்வங்கள். இதெல்லாம் இதுக்கு தான் பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு சுரூபங்கள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமா இருக்கும். பாரமா இருக்கிறதுல என்ன சொல்ற, அடிச்சு போட்டுருவாங்கிறார். அதான் விஷயம். எது பாரமா இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருது. ஏசாயா அங்க ப்ரூஃப் கொடுக்கறத பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப ஆசை யார் மேல வந்துருச்சுன்னா கல்தேயர் மேல வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? கல்தேயர் மேல ஏன் ஆசை வந்துச்சு? அசிரியர்களோட தொடர்புல இருந்தாங்க. அக்காவை போல தங்கச்சியும் அசிரியர்களோட தொடர்பு இருந்துச்சு. இப்ப திடீர்னு பார்க்கும் பொழுது அங்க கல்தேயர் மேல ஒரு ஆசை. ஏன்? என்ன கல்தேயர்கிட்ட பார்த்து இவங்களுக்கு பிடிச்சு போச்சு? எதனால கல்தேயருடைய அசிரியர்கள் பார்க்கும்போது ராணுவம், பயங்கரமான ராணுவம், அந்த நீலாம்பரம் தரித்த அந்த ரத்தாம்பரம் தரித்ததோடு அவர்கள் பார்க்கறதுக்கு ஒரு பராக்கிரமத்தை பார்த்து ஒரு ஆசை வச்சாங்க. இப்ப பாபிலோன் கல்தேயர் மீது ஆசை வந்ததுக்கான காரணம் கூட அங்க எசேக்கியேல் அங்க பதிவு செய்யும் பொழுது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக. நீங்க என்ன சொல்ல வருது இந்த வசனத்துல? இப்ப படிச்சதுல யாருடைய ஜென்ம தேசம்? இப்ப யூதாவை குறிச்சு பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? எருசலேம் குறிச்சு. அவர்களுக்கு ஜென்ம தேசம் எதுன்னு வசனம் சொல்லுது? கல்தேயா. அதுதான் பாபிலோன் தான் வந்து யூதர்களுக்கான, இஸ்ரேலுக்கான ஜென்ம தேசம் வசனம் சொல்லுது. பார்க்கலாம், வாசிங். தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் உள்ள பாபிலோன் புத்திரரின் சாயலாக தங்கள் அறைகளில் கச்சை கட்டினவர்களும் தங்கள் தலைகளில் சாயம் தீர்ந்த பெரிய பாகைகளை தரித்தவர்களும் பார்வைக்கு ராஜகுமாரர்களுமாக இருந்தார்கள். பாருங்க கல்தேயர் எப்படி இருந்திருக்கிறாங்க. பார்வைக்கு அப்படியே ஒவ்வொருத்தரும் ராஜகுமாரர்கள் மாதிரி. இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுக்காரங்க வந்தா நம்ம என்ன சொல்றோம்?
துறை வராரு, துறை போறாருன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க பாபிலோனியர்கள் வந்து அவங்க பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முரட்டு தேகம் திரண்ட ஒரு அப்படி ஒரு சூழல்ல அவங்க வந்திருப்பாங்க. அந்த ஒரு மிடுக்கு திமிர் அப்படிலாம் இருந்திருப்பாங்க. பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். அப்படியாக ஒரு சூழல் ராஜகுமாரர் இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அநேக கலர்ல டர்பன்ஸ், வெவ்வேறு கலர்ல அவங்களுக்கு வந்து ஏறக்குறைய பாபிலோன் 172 நாடுகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. 172 நாடுகள் ஒவ்வொரு டர்பைன்ஸ், அவங்களுக்கு ஒவ்வொரு டர்பைன்ஸ் பார்க்கறதுக்கு அது ஒரு ராஜகுமாரர்கள் போல. அது என்னமோ இந்த யூத அந்த ஒரு ஸ்திரீக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது பிடிச்சி போனதாக இங்க தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ அந்த தங்கை அகோலிப்பாளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பாபிலோன் அந்த ஒரு அவர்கள் ராஜகுமாரர்கள் போல இருக்கிறதுனால ஒரு ஆசை, அவர்கள் இந்த வேரியஸ் டர்பைன்ஸ் அந்த தலைப்பாகை பார்த்து அது ஒரு ஆசை. ஆக இங்க வசனம் பார்க்கும் பொழுது தங்கள் ஜென்ம தேசமாகிய கல்தேயாவில் அப்படின்னா இஸ்ரேலருக்கு ஜென்ம தேசம் கல்தேயரா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆனா எப்படி புரிந்து கொள்ளலாம், அது ஒரு உண்மைதான். பாருங்க, இந்த இடத்துல ஊர், அந்த ஊருங்கிறது யார் ஊருங்க? ஆபிரகாமுடைய தகப்பனார் இருந்த இடம் இல்லைங்களா. அது எந்த தேசத்துக்குள்ள வருது மேப்ல? கல்தேயர் நாங்க போட்டிருக்கு, பாபிலோன் தான் கல்தேயர் இல்லைங்களா. ஸோ மேப்ல பார்க்கும்போது பாபிலோனுக்குள்ளதான் இந்த ஊர் வருது. அங்கிருந்து தான் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் அங்க அப்பா அங்க தோறாங்க தான் வராங்க. ஆனா ஆபிரகாம் பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே அவர்கிட்ட ஒரு நல்ல புத்தி இருந்தது. ஆனா பின்னர் வந்த சந்ததியில அந்த நல்ல புத்தி காணும். பின் வந்த சந்ததி யாருடைய புத்தி வந்துச்சுன்னா அவங்க அப்பாவுடைய புத்தி வந்துருச்சு. அந்த ஜென்மதேசம் கல்தேயர் அந்த ஒரு ஊருங்கிற பட்டணத்துல இருக்கும்போது எப்படி அவர் விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆபிரகாமுடைய அவங்க அப்பா அந்த ஒரு வேலைகள் செய்து ஊழியம் செய்துட்டு இருந்தாரோ, அதுபோல அந்த ஊர் அப்படிங்கிற இடத்துல தான் ஆபிரகாம் அப்படியே கடந்து அப்படியே வர்றார். அவருடைய பயணம் இப்படிதான் மேப் இருக்கு. ஆக பார்க்கும்போது அவருடைய ஜென்மதேசம் எதுதான்? ஊர் தான், பாபிலோன் தான். அதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் தான் கானான் தேசம் இல்லைங்களா. ஆக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, அந்த ஒரு இன்னைக்கு இந்த பாபிலோன் எங்க இருக்குங்க? ஈரானா ஈராக்கா? ஈராக். ஈரான் இல்லை, ஈராக். இப்ப இன்னைக்கு ஈரான் அது எதுங்க? பெர்சிய தேசம். கோரேஸ் ராஜா வர்றாரு பாத்தீங்களா, மேதோ பெர்சிய, பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்து வரக்கூடிய மேதோ பெர்சியர்கள். அதுல அந்த மேதிய ராஜா தரியோ அவரை விட்டுருங்க, அதுக்கு அடுத்து பெர்சிய ராஜா கோரேஸ், அவர்களுடைய சந்ததி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய சந்ததி. அவர்கள் முஸ்லீம் கிடையாது. இப்ப சமீப காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கிபி 600க்கு பின்னாடி சில மாற்றங்களினால என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் வந்து ஒரு முகமதியரா இஸ்லாமியரா மாறிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் யாருன்னா பெர்சிய சந்ததி. அவர்கள் வளைகுடா நாடுகளிலே அது ஒரு தேசம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மிச்ச தேசம் எல்லாமே வேற. ஈரான் மாத்திரம், இது நம்ம இன்ஃபர்மேஷன் தான், சப்ஜெக்ட் இல்லை. ஆக பார்க்கும்போது அந்த பாபிலோன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஈராக் பார்க்கிறோம் இல்லைங்களா, அவருடைய தேசம் இஸ்ரேலுடைய சொந்த ஜென்ம தேசம் பாபிலோன் தான். ஏன்னா ஆபிரகாமுடைய அப்பா அங்கிருந்து தான் வரார் இல்லைங்களா. ஆனா தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்களிக்கப்பட்ட தேசம் தான் கானான் தேசங்கிறத பார்க்கிறோம். ஆக தொடர்ந்து அங்க எசேக்கியேல் பேசும் பொழுது எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 16 வாசிங். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவளுடைய கண்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் அவர்கள் மேல் மோகித்து கல்தேயாவுக்கு அவர்கள் அண்டையிலே ஸ்தானாபதிகளை அனுப்பினாள். பாருங்க, உடனே ஒரு தொடர்பு, உடனே ஒரு பேசித்தனம். தேவனோட இருக்கக்கூடிய உறவுல வந்து முறிச்சு போட்டுட்டு புறஜாதி ராஜாக்களோடு தொடர்பு வச்சிருக்கிறது தான் வேதம் பேசித்தனம் அப்படின்னு சொல்லுது. இது நேரடியான வேசித்தனம் இல்ல. தேவனை விட்டு இன்னொருத்தர் என்ன பண்றது நம்புகிறதுக்கு பெயர் வந்து வேசித்தனம். இன்னைக்கு நாம அந்த வேசித்தனம் பண்றோமா இல்லையா? தேவன் மேல விசுவாசமும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சில பிரச்சனை வந்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? சில பொருளாதார பிரச்சனைகள், தாங்க முடியாத வேதனைகள், சரீரத்துல ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா உடனே சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போய் யாராவது இருக்காங்களா, யாராவது காப்பாத்துவாங்களா, இதற்கு பெயர் வேசித்தனம். இதே தான் அவங்க அன்னைக்கு செய்துட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது தேவன்கிட்ட போகாம பார்க்கும் பொழுது அங்க கல்தேயர்கிட்ட வந்து ஆள் அனுப்புறாங்க, ஸ்தானாதிபதிகளை அனுப்புறாங்க. இதுல விசேஷம் என்னன்னா, தேவன் யாரை வர சொல்றாரு அழிக்கிறதுக்கு? வடக்கில் இருந்து என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சரை கூட்டு வர போறாரு. இவரே கூட்டிட்டு தான் வர போறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க? இவங்களே போய் அதுக்கு வந்து ஒரு குழியை தோண்டிக்கிறத பாக்குறோம் சகோதரன் சோர்ல. அங்க போறாங்க, நேரா போறாங்க. அன்னைக்கு இருந்த அசிரியர்கள், எகிப்தியர்கள் இவர்களை விட, சிரியர்கள் இவர்களை விட பலத்திலையும் இராணுவத்திலையும் பரப்பளவிலும் அதிகாரத்திலும் பெரிய ஒரு கூட்டமாக இருந்ததுன்னா இந்த ஒரு பாபிலோன் தேசம் தான் பார்க்கிறோம். பவர்ஃபுல் ராஜாவா இருந்துட்டாங்க. அதனாலதான் இந்த அம்மா அசிரியரை விட்டு என்ன பண்ணிருச்சு, அடுத்து
பாபிலோனியர் கூட ஒரு தொடர்பு பார்த்துச்சுங்க, அதை பார்க்கிறோம். சோ பாபிலோன் ராஜாவினுடைய எல்லை பரப்பு குறித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எகிப்தின் ராஜா அப்புறம் தன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை. எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி மட்டும் எகிப்தின் ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடித்திருந்தான். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, எகிப்திலிருந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பகுதியுமே பாபிலோன் ராஜா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சு. அதனால இந்த அம்மாக்கு யார் மேல ஆசைனா, அசிரியர்களை விட்டு பாபிலோன் மேல ஒரு ஆசை. அசிரியர்கள் பிளஸ் பாபிலோன். சோ 2 விதமான அருவருப்புகள், அக்கிரமங்கள் அதிகமாக செய்ததுனால தேவன் இதே தவறு செய்த இந்த வேசித்தனம் பண்ணின சமாரியாவுக்கு, அக்காவுக்கு எப்படி ஒரு அழிவு, ஒரு நியாய தீர்ப்பு அவள் மோகித்திருந்த அந்த தேசத்தார் மூலமாக வந்ததோ, அதே போல இந்த ஒரு 2 கோத்திரம் இப்ப விரும்புகிற பாபிலோனியர் மேல அந்த ஒரு மோகம் கொண்டிருக்கிறதுனால அவர்களை வைத்து இந்த 2 கோத்திரத்துக்கு ஒரு முடிவு பண்ணாங்க தேவன் வருகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த ஒரு சூழல் அங்க பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒரு என்ன பண்றாங்க, வேஸ்தனத்துக்குள்ள ஒரு தொடர்புக்குள்ள ஒரு நட்புக்குள்ள இருக்கிறாங்க. நட்புக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி பாபிலோன் ராஜா இஸ்ரேலுக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக எப்படி வர முடியும்? 2 பேரும் ஒரு நட்புல இருக்கும்போது வர முடியாது இல்லைங்களா? தேவன் அதற்கு என்ன அங்க பண்றாங்கன்னா, எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது பாபிலோன் புத்திரர் அவள் அண்டையிலே சிநேக சம்போகத்துக்கு வந்து தங்கள் வேசிதனங்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். 2 பேரும் வேசித்தனம் பண்ணி ஒரு நட்புறவு வச்சு ஒரு உறவு வச்சுக்கிட்டு அவர்களுடைய விக்கிர ஆராதனைகளை யூத ஜனங்கள் பண்ணுகிறது, இவர்களுடைய சடங்காட்சிகள் அவங்களுக்கு கலந்து கொள்கிறது. இப்படியாக வேசித்தனங்கள் அதிகமாக 2 பேத்துக்குள்ளே போய் தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தாங்க. வாசிங்க. அவள் இவர்களால் தீட்டுப்பட்டு போன பின்பு ஒரு சூழலுக்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது. பாபிலோனை விட்டு யூத தேசம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு சூழல் நடந்திருக்கலாம், தேவன் அங்க ஏதோ ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஒரு எதிராக வரணும் அப்படின்னா இருவருக்கு ஒரு பிரிவு வரணும். 2 பேருமே ஒரு நட்புறவு இருக்கும்போது பாபிலோன் ராஜா எருசலேமுக்குள்ள வர சண்டைக்கு வரதுக்கான வாய்ப்பே இருக்காது. சோ ஒரு சூழல் மாறுது. இப்ப அங்க பார்க்கும் பொழுது அவள் மனது அவர்களை விட்டு பிரிந்தது, பாபிலோனை விட்டு பிரிந்தது. ஆனா தேவன் சொல்லிட்டாங்க, என்னை விட்டு நீ யார்கிட்ட தேடி போனையோ, என் மேல விசுவாசம் வைக்காம முற்பக்கத்திலும் பிற்புறத்திலும் ஒரு நெருக்கம் வரும் பொழுது நீ என்னை நோக்கி வந்திருக்கணும். ஒரு நெருக்கம் உனக்கு வருதுன்னா என்ன காரணம்னா, நீ சரியா இல்ல, உன்னிடத்துல ஒரு கீழ்ப்படிதல் இல்லாதனாலதான் நெருக்கத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் உனக்கு மத்தியில. இப்ப நெருக்கம் வரும்பொழுது நீ என்ன பண்ணணும், என்னை தேடி வந்திருக்கணும். ஆனா நீ யாரை தேடி போனையோ அவர்கள் மூலமாகவே அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு அழிவு அங்க பாக்குறோம் இல்லைங்களா? எசேக்கியேல் 23:18 வாசிங். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவ்விதமாய் அவள் தன் வேசிதனங்களை வெளிப்படுத்தி தன்னை நிர்வாணமாக்கின போது என் மனம் அவளுடைய சகோதரியை விட்டு பிரிந்தது போல அவளையும் விட்டு பிரிந்தது. சோ சமாரியா அவள் எப்படி பிரிந்ததோ, அக்காவை விட்டு தேவன் எப்படி அவருடைய மனதை திருப்பி நியாய தீர்ப்பை கொடுத்தாரோ, அதே போல இப்ப கீழ்ப்படியாமல் போன தங்கையாகிய அகோலிபாலையும் விட்டு தேவனுடைய அந்த ஒரு மனம் பிரிக்கிற சூழல். 2 பேருமே ஒரே வழியில போனாங்க. அக்கா தேவனோடு இருக்கும் போதே சோரம் போயிட்டாங்க, அப்பயே ஒரு முடிவுக்குள்ள வந்துருச்சு. ஆனா தங்கை அங்க பார்க்கும் பொழுது அசிரியர்களோட ஒரு மோகம், கல்தேயரோட ஒரு மோகம், எகிப்தியரோட ஒரு மோகம், இப்படியாக அவருடைய சூழல் இருந்ததுனால, தேவனுடைய கூடாரம் அவர்கள் மத்தியில் இருந்தும் பரிசுத்தம் ஆகாததுனால, தேவன் எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புக்கு அங்க வராததுனால ஒரு அழிவு. 2 பேரும் ஒரே தப்பு பண்ணிருக்காங்க, 2 பேரும் ஒரே நியாய தீர்ப்பை வாங்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்க பார்க்கிறோம் சகோதரன். சொல்ல சூழலா இருக்கு. ஆக சபையின் சரித்திரத்துல இது நிழல். யூதா என்ன ஆயிடுச்சு, ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள நேபுகத்நேச்சர் மூலமாக ஒரு 3வது அட்டாக்ல ஒட்டுமொத்த ஒரு அழிவுக்குள்ள போயிடுவாங்க. ஆக ஆதிகால சபை தாய் அது பரிசுத்தமாக தான் இருந்தது. அதற்குள்ளாக இருந்து வந்த கலைகள், 2 கலைகள். ஒன்னு மூத்தவள் அங்க பாக்குறோம் சமாரியா, ரோமன் கத்தோலிக் அடையாளமாக அது ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுத்துட்டாங்க. எப்ப கொடுத்துட்டாங்க? எந்த வருஷம்? 1517. அப்புறம் இந்த மாசம் அக்டோபர் 1517 அக்டோபர்ல மார்ட்டின் லூத்தர் மூலமாக என்ன ஆச்சு, ஒரு
இடி அங்க இறங்கி மிகப்பெரிய ஒரு பிரிவு, அதிலிருந்து பெண்டிகாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரிஞ்சு வந்துட்டாங்க. தேவனுடைய தொடர்பு 1517 அக்டோபர்ல ரோமன் கத்தோலிக்கோட முடிஞ்சிருச்சு. அநேக வசன பகுதிகள் நாம் உறுதி செய்திருக்கிறோம் இல்லைங்களா? அங்க தவணை கொடுக்கிற விஷயங்கள் வெளிப்படுத்தல ஞாபகம் இருக்குங்களா? அவளுக்கு தவணை கொடுத்தேன், அவளோ மனதில்லாததினால் அவளை கட்டில் கிடையாக்கி விட்டேன், அவருடைய பிள்ளைகளை கொலை செய்யவே செய்வேன். அங்க தீர்க்க தரிசனம் நம்ம தியானிச்சிட்டோம். 1517 கட்டில் கிடையாக்கி போட்டார். இனி அங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவனுடைய உறவு அங்க துண்டிக்கப்பட்டு அங்க பார்க்கும் பொழுது அந்த பாவம் இப்ப அடுத்த தேவன் எதிர்பார்த்தது அங்கிருந்து மார்ட்டின் லூதர் மூலம் வெளிவந்த அந்த புரொட்டஸ்டன்ட் சபையின் மீது தேவனுடைய எதிர்பார்ப்பு, இவர்களாவது கீழ்ப்படிவார்களா என்று தேவன் அங்க எதிர்பார்த்தார். ஆனா இந்த மாவை என்ன பண்ணிருச்சு? அவர்களுக்கு எப்படி ஆசிரியர்கள் பிரித்ததோ, சிகப்பு ட்ரெஸ் போட்ட அந்த போப் எப்படி அவர்களுக்கு பிடித்து போனதோ, அதே போல இந்த ஒரு பெண்டிகாஸ் அமைப்புக்குள்ள ஒரு போப் இல்ல, ஊருக்கு ஒரு போப், ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு போப் இல்லைங்களா? எத்தனை பிரிவா இருக்குதுங்க இந்தியால மட்டும்? 60,000 சபை பிரிவுகள் பெண்டிகாஸ் அமைப்புக்குள்ள. ஒரு சர்ச்சை ஆரம்பிப்பாங்க, ஒரு மூப்பர் இருப்பாரு, ஒரு துணை மூப்பர் இருப்பாரு, ஒரு பாஸ்டர் இருப்பாரு. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு என்ன ஆயிரும், அந்த மூப்பரும் பாஸ்டரை விட்டுட்டு துணை மூப்பரும் ஒரு 10 பேர்த்து கூட்டிட்டு தனியா வந்துருவாங்க. தெருவுக்கு தெருவுக்கு பிரிஞ்சு 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 இன்னைக்கு அப்படியே 60,000 டினாமினேஷன். பெண்டிகாஸ்ட்ல மாத்திரம் அதிகப்படியான உன்னுடைய பட்டணத்தின் இலக்கமும் சரி, உன்னுடைய விக்கிரகங்களின் தேவர்களும் சரி, நாங்க எரேமியா சொன்னது போல இன்றைக்கு இந்த ஒரு பெண்டிகாஸ், இந்த ஒரு அகோலிபால், அந்த ஒரு தங்கை அவள் செய்கிற அருவருப்பு சமாரியா செய்ததை விட 2 மடங்கு அதிகமான அருவருப்புக்குள்ளாக இல்லைங்களா அவர்கள் கடந்து போகிறத நம்ம அநேக காரியங்கள் நம்ம தியானம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? 2 பேர்த்துக்குமே தலைவர் யாருங்க? தலைவர் ஒண்ணுதான், சாத்தான் தான் இல்லைங்களா? வழி நடத்துகிறது சாத்தான் தான். ஆனா அக்கா ஒரே ஒருத்தரை போப்ப வச்சிருந்தாங்க. ஆனா இவர்கள் இல்லைங்களா அதிகப்படியான போப்புகள் அங்க வச்சிருக்கிறாங்க. பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக பார்க்கும் பொழுது இந்த சூழல் இன்னைக்கு பார்க்கிறோம். அவங்க வழிபடுகிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த சூரியன், நட்சத்திரங்கள் இல்லைங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ, நிறைய ஸ்டாரு, அதெல்லாம் வழிபடுகிறார்கள். அதுக்கு தூபம் காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஏதோ ரொம்ப ஒரு பக்தியா முட்டிகள் போட்டு அந்த ஸ்டாருக்கெல்லாம் அவங்க இன்னைக்கு செய்கிறத பார்க்குறோம். அதெல்லாம் ஸ்டார் கட்டணுங்களா? நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சரி வேணாம், அது நம்ம வேற பாடம் போயிடும். ஆக பார்க்கும் பொழுது சகோதரர்களே, அக்காவுக்கு ரத்தாம்பரம் போட்ட ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குது. ஆனா தங்கைக்கு யாரை பிடிக்குதுங்க? பல வண்ண கலர் கொண்ட டர்பன்ஸ், தலைப்பாகை, அநேக தலைப்பாகை அங்க பிடிக்குது. எத்தனை தலைப்பாகை இருக்குதுன்னா அதான் பார்த்தோம். அத்தனை டினாமினேஷன், ஒவ்வொரு டினாமினேஷனும் ஒவ்வொரு தலைப்பாகை மாதிரி. இந்தியாவில் மட்டும் 60,000 தலைப்பாகை வைத்திருக்கிறார்கள். அவ்வளோ பிடிச்சிருக்குது பெண்டிகாஸ் அமைப்புக்காக தங்கச்சிக்கு. இந்தியா முழுவதும் அவ்வளோ ஒரு இவங்க ரோமன் கத்தோலிக்கல எண்ணீர்லாம் விரலூட்டு ஒரு பிரிவுகள் இல்லைங்களா? ஆனா பெண்டிகாஸ் அமைப்புக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம எண்ணவே முடியாது. அங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக தேவன் முதல்ல அங்க கிறிஸ்துவ மண்டலம் ஆரம்பிச்சு அது நல்லபடியாக வளர்ந்து கொண்டு இது பிரிவுகள். அத்தனை டர்பைன்ஸ் ஏறக்குறைய பழைய ஒரு சார்ட்ல இருந்தது. ஆனா இப்ப இருக்கும்போது 60,000 பிரிவுகள், 60,000 டர்பைன்ஸ் அவங்களுக்குள்ள. இந்தியாவுக்குள்ள மட்டும், வெளியே இல்லை, இந்தியாவுக்குள்ள மட்டும் இவ்வளவு சபை பிரிவுகள் அங்க இருக்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக தேவன் முதல்ல சபை அங்க ஆரம்பிக்கப்பட்டு அப்போஸ்தலர் காலப்பகுதியில நல்ல அருமையும் அங்க தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில, 3ஆம் சபையின் காலப்பகுதியில அங்க பார்க்கும் பொழுது அக்கா தனியா வரா. கலையாக சமாரியா, ரோமன் கத்தோலிக் அங்க பிரிந்து வருகிறது. அதிலிருந்து அந்த அக்கா தேவனுக்கு எதிரான ஒரு காரியங்கள், வேதத்தில் சொல்லப்படாத அநேக தீர்க்க தரிசனங்கள் அவர்களாக சொல்லி, வேதத்தில் இன்னும் ஆரம்பிக்கப்படாத 1000 ஆண்டு அரசாட்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு துணிகரமாக தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக அவர்கள் செய்ததுனால ஒரு அழிவு அந்த ஆசிரியர்களோடு சேர்ந்து கொண்டு செஞ்சதுனால முதல்ல ரோமன் கத்தோலிக்க ஒரு அழிவு வந்த பிறகு அக்கா என்ன வழியில போனாலோ அதே வழியில் ஆசிரியர்கள் மீது ஒரு ஆசை, அதே வழியில கல்தேயர் மீது ஒரு ஆசை, அதே வழியில சிதேக்கியா ராஜா கூட எகிப்தியர்கள் ஒரு ஆசை. இப்படி தொடர்ந்து அவர்கள் பார்க்கும் பொழுது நீங்க நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு நேரடியா பார்க்கிறோம். அக்கா அமைதியா தான் இருக்கு இல்லைங்களா? ஏதோ கிறிஸ்துமஸ் டைம்ல அப்படியே தேவாலயத்தில் கொஞ்சம் அப்படியே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அமைதியா இருக்கு. ஆனா தங்கச்சி என்ன ஆட்டம் ஆடுது இல்லைங்களா? அவ்வளோ டர்பைன்ஸ் அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு ஆசை, எங்க பார்த்தாலும் ஆசை, ஆட்டம் ஆடிட்டு இருக்குது. பார்க்கிறோம் சகோதரர்களே. பாபிலோன் மத்தியில் குடியிருக்கக்கூடிய அந்த குமாரத்திகளில் இருந்து இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. இந்த ஆட்டம் ஆடுற அந்த ஒரு குரூப்ல இருந்தா வராங்க, ரோமன் கத்தோலிக்கல இருந்து வராங்க
இல்லைங்களா? அதிகமாக இருந்து வராங்கன்னா தேவனுடைய சபைக்குள்ளாக மணிகள் இந்த ஒரு ஆட்டாடுற இந்த பெண்டிகாஸ் அமைப்பு தங்கச்சி அவங்கள தான் வருகிறத நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக இன்றைக்கு நம்மளை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீங்க தான் இந்த அமைப்பு, நீங்க எங்களை சொல்றீங்க, நீங்க தாங்க அகாலியா, நீங்க தாங்க அகோலிபால், எங்களெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ விஷயம் சத்தியத்தினுடைய ஆழம் அவங்களுக்கு புரியாதனால பார்க்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு சபைக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சபைக்குள்ளாக இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? அநேக காரியங்கள். ஜாதி ஒரு சபையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லைங்களா? பணம் சபையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. பெண்டிகாஸ் அமைப்புக்குள்ள சொல்றேன் இல்லைங்களா? பணம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? 2 மடங்கு அதிகமாக பெண்டிகாஸ் ரோமன் கத்தோலிக்கை விட 2 மடங்கு அதிகமான ஒரு துன்மார்க்கம் தேவனுடைய நாமம் இவர்களால் தூசிக்கப்படுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வாருமாண்டவரே வாருமாண்டவரே எங்க பார்த்தாலும் போஸ்ட் ஓட்டுறாங்களா இல்லையா? பார்க்கறோமா இல்லைங்களா? செவுத்துல போற இடத்துல ஒரு இடத்துல அந்த ஊர் பேர் ஒட்டிருக்கிற அந்த நேம் பேர் எல்லாம் ஒட்டிடுவாங்க. கிறிஸ்துவனுடைய வருகை சமீபம், வாருமாண்டவரே. ஆனா வசனம் என்ன சொல்லுது? பராக்கரசாரி முதலாய் மனம் கசந்து அழுகிற நாள் அவர் வருகிற நாள் இல்லைங்களா? மப்பும் மந்தரமான நாள். அந்த நாளை யாராச்சும் நிக்க முடியுமா? நிலை நிற்க முடியுமா? எவ்வளவு வசன பகுதியில் இருக்கு. அவர் வருகிற நாளை சகிப்பவன் யார்? ஆனா என்ன சொல்றாங்க? வாரும் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, வந்து எங்களை தூக்கிட்டு போயிரும் ஆண்டவரே. இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. வசனங்கள் எப்படி சொல்லுது? அவர் வருகிற நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்? எல்லோரும் அழுது மனது உடைந்து இருதயத்தை குத்துகிற ஒரு நாள், அவ்வளவு வேதனையான ஒரு நாள். ஆனா பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த விஷயங்கள் அங்க. இன்றைக்கு எலெக்ஷன் எப்படி போகுதுங்க பாருங்க. ஆதிகால ஆரம்பிக்கப்பட்ட சபை, இது நம்ம ஃபாலோ கிளாஸ் இந்த நம்ம தியானிச்சிருப்போம். அப்படியே வரணும், நேரவேளை வரணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? நடுவுல அப்படியே உள்ள போறாங்க. 3ஆம் காலகட்ட சபையில கான்ஸ்டன்டைன் ராஜா காலத்துல அப்படியே உள்ள போறாங்க. அங்க நரகத்திற்குரிய அந்த ஒரு அழிவுக்குரிய வழியில் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. திடீர்னு 1717 அங்க பாக்குறோம் பெண்டிகாஸ் அமைப்பு மூலமாக, சரி மார்ட்டின் லூதர் மூலமாக ஒரு குரூப் அப்படியே பிரிகிறாங்க. மீண்டும் தேவன் எதிர்பார்த்தார், இந்த ஜனங்களாவது என்னோடு வருவார்களா? நான் எதிர்பார்த்ததை யூதா பெண்டிகாஸ் அமைப்பாவது செய்வார்களா என்று எதிர்பார்த்து அது வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்ட்டின் லூதருக்கு பின்னாடி வந்த அவருடைய அந்த உதவியாளர்கள் அந்த அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை விட மோசமாக எதிர்கோசரம் வந்தமோ அந்த விஷயமே இல்லாம கெல்வின் அவர்கள் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீண்டுமாக ரோமன் கத்தோலிக் அந்த ஒரு முறைமைகளையே அவர்களும் ஃபாலோ பண்ணி அதிலிருந்து அநேகர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு அழிவுக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்சம் ஜனங்கள் சபை மணிகள் மாத்திரம் தான் என்ன பண்ணாங்கன்னா பிரிந்து அவர்கள் அந்த ஒரு ஜெயம் கொண்ட வகுப்பாக போகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு பெயர் சபையில் மத்தியில் பார்க்கும் பொழுது அதிகப்படியான பெயர். இப்ப நீங்க இன்டர்நெட்ல ஓபன் பண்ணி பாருங்க, 2026 தமிழ்நாட்டின் எலெக்ஷனுக்காக தேவனே வாரும் என்ன சொல்லிட்டு கிறிஸ்துவின் ராஜ்யம் வாரும். அவருடைய ராஜ்யத்தை எதிர்பார்க்கிற மாதிரி உதட்டளவில் பேசுகிறார்கள். அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது, தேவன் சொன்ன மாதிரி இல்லைங்களா? உதட்டல பேசிக்கிறாங்க, வாரும் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே. ஆனா இவங்க எதைதான் உண்மையிலே வரவேற்கிறாங்க? 2026 எலெக்ஷன் தேவன் ஆசீர்வதிப்பு. ஒரு நாள் கூட்டம், ஒரு நாள் இது பாருங்க, அரசியல் தலைவர்களுக்கோசரம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிளஸிங் பண்றாங்க. நம்ம இந்திய தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே போறாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க. அந்த பாஸ்டர்ட்ட போய் அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே ஒரு ஃபோர்ஸ் அவர் அப்படியே ப்ரேயர் பண்றார். நீங்க தான் அடுத்த எம்எல்ஏ, நீங்க தான் அடுத்த மினிஸ்டர். அநேக இன்டர்நெட்ல இந்த மாதிரி காரியங்கள் நீங்க பார்க்க முடியும் இல்லைங்களா? எல்லா ஏறக்குறி எல்லா சபைகளிலுமே யூதா என்கிறவள் இல்லைங்களா, இஸ்ரேலை விட சீர்கட்டவளாக, சமாரியதை அதிகமா பண்றதில்லை இல்லைங்களா? இதெல்லாம் பழைய பிக்சர் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டீமே ஒரு சபையை எதுக்கோசரம் பண்றாங்க? இந்த மாதிரி இவங்க பிரேயர் பண்ணா நடக்குமா? நடக்காது. ஆனா எதுக்கோசரம் பண்றாங்க? 3ஆம் காலகட்ட சபையில இல்லைங்களா, கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டார். அங்கிருந்த போப், அங்கிருந்த பிஷப், அங்கிருந்த ஏரியஸ் அர்த்தனேசியஸ் 2 பேருக்குள்ளதான் அங்க ப்ராப்ளம் வந்தது. முக்கடவுள் இருக்கா இல்லையான்னு. அந்த அர்த்தனேசியஸ்ங்கிற பிஷப் ரோம சபையினுடைய பிஷப், அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஒரு பிஷப். அவர் கான்ஸ்டன்டைன் ராஜாவுக்கு கிறிஸ்துவ குறித்து சொன்னது நிமித்தமாக அவருடைய அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு. அதனால என்ன ஆயிட்டாருன்னா சத்தியத்தை தூக்கி போட்டு
சாத்தானுடைய அனுமதியோடு முக்கடல் வணக்கம் சபைக்குள் அரங்கேறினது. மிகப்பெரிய அருவருப்புகள் சபைக்குள் அரங்கேறினது. அதே விஷயம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. யூதா தன் சகோதரியை பார்க்கும் சீர்கெட்ட துரோகியானால் அப்படின்னா அதிகப்படியான அருவருப்பு. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உலக ராஜ்யத்தின் மீதாக தேவனுக்கு ஆசீர்வதிக்க கேட்கிறாங்க. பிலேயாம் என்ன பண்ணாருங்க? பாலாக்கு என்ன சொன்னாருங்க? இந்த ஜனங்களை சபிக்க சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் முடியல, செகண்ட் டைம் முடியல, தேர்ட் டைம் முடியல. தேவன் என்ன சொல்லுவாரோ அதை தான் நான் சொல்லுவேங்கிறத உறுதியா சொல்லிட்டே இருந்தார் பிலேயாம். ஆனா காசு தரேன், ஊடு தரேன், நிலம் தரேன்னு சொன்ன உடனே அடுத்த இடம் பிஸ்கா முடி, கொங்க முடி, ஒவ்வொரு மலையில உச்சியில கொண்டு போய் என்ன பண்றாரு? 7 ஆடு 7 காளைகளை வெட்ட சொல்லி 7 வழிபடத்துல தேவன்ட்ட மறுபடியும் போறார் இல்லைங்களா? அதே சொல்லி இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் சமீப ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எருசலேமை தலைநகராக கொண்டு அவருடைய ராஜ்யம் இறங்கி கொண்டு உலக நாடுகள் மத்தியில் ஒவ்வொரு நாடுகளாக கிறிஸ்துவனுடைய பாதத்துல சேர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியில உலக அழிய போகக்கூடிய இந்த அரசியலுக்கு கைகோர்த்து நிற்கிற கூலிக்காரர்கள், துரோகிகள் யூதா என்கிறவள். தேவன் சொல்லிட்டாங்க அவள் ஒரு துரோகி அப்படிங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக அந்த ஒரு சூழல் ஏன் அப்படி போயிட்டாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை தூசிக்கிற அளவுக்கு ஏன் போயிட்டாங்க? வித்தியாசம் என்னன்னா, ஸ்ட்ரென்த்ல யார் அதிகம்? சமாரியாவா யூதாவா? அப்படின்னா ரோமன் கத்தோலிக்கு தான் வந்து ஸ்ட்ரென்த்ல அதிகம். ஆனா இவங்க அதை விட அதிகம் எதுல தெரியுங்களா? வசூல்ல யார் அதிகம்னா அகோலிபால். இந்த ஒரு இவங்க அதிகம். என்ன காரணம் அப்படின்னா தங்களுடைய சுயநீதியை நிறுத்திட்டாங்க, தேவ நீதியை மறந்துட்டாங்க. ஒட்டுமொத்த ஜனங்களை வழிவிலக செய்து உலக ஆசைகளோடு வேதத்தை உட்புகுத்தி ரெண்டையும் மிங்கிள் பண்ணிட்டாங்க. மிங்கிள் பண்ணி அவருடைய சுயநீதியை வைத்தார்கள். ரோமர்ல அப்போஸ்தலன் பவுல் பதிவு செய்யறாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் சரி, வாய்க்கு வந்த விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பேசுகிறது ஜனங்கள் கேட்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கெட்ட குமாரன் ஊமை இல்ல, அது ஒரு ஊமை இல்லைங்களா? அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா ஒரு போதகர் பேசிட்டு இருக்கிறார். எதிர்பாராத சூழல்ல கேட்கக்கூடிய சூழல் நான் மாட்டிக்கிட்டேன், வெளிவர முடியாத இடத்துல. கேட்க வேண்டியது அதுவும் ஒரு நல்லதா போச்சு. அது நம்ம மற்ற சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிச்சு. அந்த கெட்ட குமாரங்கிறது உண்மையாலுமே நடந்த விஷயம். அந்த குமாரன் எல்லா யூத ஜனங்கள் அதிகாரிகள் அங்க பரிசேர் செய்து முன்னாடி வந்து சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போனாரு. அவரை திரும்ப வந்து இது உண்மையிலே நடந்த விஷயம் ஒரு சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கிறார். உட்காரவே முடியல, இவ்வளவு வெறுப்பு, துரோகி. பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதுதான் சரி, நாங்கள் சொல்வதுதான் சத்தியம் அப்படின்ட்டு அவர்களுடைய சுயநீதியை வைத்து தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம இருந்துட்டாங்க. அதனால எப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த அகோலிபால், எப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த ஒரு பெண்டிகா சமீபம் போயிட்டாங்கன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒட்டுமொத்த அந்த ஒரு யூதாவை ஒப்பு கொடுத்துட்டாருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. புறஜாதிகளுக்குள்ள தேவனுடைய நாமம் இவர்களால் தூசிக்கப்படுகிறது. அக்காவை நியாய தீர்ப்பு கொடுத்தது காரணமே தங்கச்சியான நீ அந்த மாதிரி ஒரு வேசித்தனத்தை செய்யக்கூடாது, என்னை தவிர வேற தெய்வங்கள் வேண்டாம், வேற ராஜாக்கள் உனக்கு வேண்டாம், அவர்களை வழிபடாத, எங்க இருந்தாலும் சரி, வானத்திலையும் பரலோக பூமியில பாதாளத்துல எங்க இருந்தாலும் வழிபடாதனா. பூமியின் ராஜாக்களோடு சலாம் போடுறாங்க, காலில் விழுவுறாங்க. ஒரு போதகர் தமிழ்நாடு லீடர் காலில் போய் விழுவுறார். வேதனையிலும் வேதனை இல்லைங்களா? ஆக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, அங்க தங்கையான நீங்க என்ன பண்ணணும்? அக்காக்கு நடந்த அழிவை பார்த்து நீங்கள் திருந்தி இருக்கணும். ஆனா அதே தவறு செய்றீங்க. அது மட்டுமல்ல, அவளை விட சீர்கட்ட அந்த இஸ்ரவேலை விட துரோகியாக அதிகப்படியான அருவருப்புகள் செய்கிறத அங்க ஜனங்கள் தேவனை தெரியாமல் இருக்க இன்னைக்கு பார்க்கிறோம். பேர் சபையில கிறிஸ்து தான் தேவன் சொல்றாங்க, தேவன் தான் கிறிஸ்து சொல்லு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். யார்கிட்ட போய் பிரேயர் பண்ணுவாங்க? கிறிஸ்துவுக்கு பிரேயர் பண்றாங்களா, தேவன்கிட்ட பிரேயர் பண்றாங்களா? அவர்களுடைய பிரேயர் இந்த கூரை கூட தாண்டி போகாது. 2 அட்ரஸ் இல்லைன்னா எங்க போகும் இல்லைங்களா? அட்ரஸ் கரெக்டா இருந்தா தான் போய் ரீச் ஆகும். யார்கிட்ட பிரேயர் போகுதுன்னு தெரியாம இன்று வரை அவர்கள் எடுக்கக்கூடிய ஜெபங்கள்
ஒரு விருதாவா போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக இன்றைக்கு உலகத்துல அக்கா மாதிரி குணலட்சணம் இல்லாமலும் தங்கச்சி மாதிரி குணலட்சணங்கள் இல்லாமலும் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. நன்மை செய்வதற்காகவே பிறந்திருக்கக்கூடிய அநேக புறஜாதி ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறார்கள். ஒரு கடுகளவு கூட தீங்கு செய்யாத தன்னுடைய சொத்தை எல்லாம் ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கிற அநேக நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு புறஜாதி மத்தியில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவர்களுக்காக இன்னைக்கு இறங்கி இருக்கிறாரா? இல்ல. அவர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாரா? இல்ல. கிறிஸ்துவ மண்டலத்திற்காக தேவன் அங்க வந்திருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை முதலில் கிறிஸ்தவர்களுக்கு தான். ஆனா அவர்கள் அதை பயன்படுத்திக்கல பார்க்கிறோம். சகோதரன் சொல்லே, கற்புள்ள கன்னிகையாக தேவன் அவங்கள வச்சிருந்தாங்க, என்னுடையவளாக தேவன் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா தேவனோடு செய்த உடன்படிக்கையை அங்க கட் பண்ணிட்டு கான்டாக்ட் யார் கூட வச்சுட்டாங்கன்னா உலகத்தோட, சாத்தானோடு, உலக ஆசைகள் மீது ஒரு தொடர்பு, பணத்தின் மீது ஒரு தொடர்பு, இல்லைங்களா, உறவுகளின் மீது ஒரு தொடர்பு. கணவன் மனைவியின் மீது பாசம் அதிகம், மனைவி கணவன் மீது பாசம் அதிகம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது பாசம் அதிகம், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது பாசம் அதிகம். தேவனிடத்துல பாசம் மேல். தேவன் என்ன சொன்னார்? வசனம் என்ன சொல்லுதுங்க? அவருடைய சத்தியம் இறங்குச்சுன்னா யாருக்கு எதிராக இறங்கும்? மாமியாருக்கு மருமகளுக்கு எதிராக, இல்லைங்களா, கணவனுக்கு மனைவிக்கு எதிராக, பிள்ளைக்கும் பெற்றோருக்கு எதிராக. ஏன் நீ என்னை தான் வணங்கணும் தேவன் எங்கேயாவது அங்க கம்பல் பண்றாரா? நாம எல்லாமே யாருங்க? ஓட்டை உள்ள பாத்திரம். நாம ஒருத்தர் குறை சொல்லிட்டு தான் இருப்போம். என்னைக்காவது நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோமா? வீட்டுல மனைவி செய்தா கூட கணவன் இன்னைக்கு நல்லா இருக்குமா சொல்ல மாட்டாங்க. நல்லாதான் இருக்கும், அதை எதிர்பார்க்கவும் கூடாது மனைவி. கணவன் அதை சொல்லக்கூடாது, ஆனா இன்னைக்கு சொல்றது இல்லை. கணவன் ஒரு நல்ல ஒரு வேலை செய்துட்டாரு, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துட்டாரு, மனைவி பாராட்டுறதே இல்லை. இன்னைக்கு அன்பு குறைஞ்சு போச்சு. தேவன் சொல்லிட்டாங்க, உன்ட்ட அன்பு இல்லை, கண்டிப்பா நீ மனைவி மீது அன்பு காட்ட முடியாது. கணவன் அப்பா மீது பிள்ளைங்க காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாமியார் மருமகளுக்கு எதிராகத்தான் நீங்க போயிட்டு இருக்கோம், தடுக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணு, முதல்ல என்னையை பார், பரிபூர்ணமா இருக்கிற என்னையை பார், என்னைய அன்பு செய். என்னை அன்பு முதல்ல செய்துட்டீங்கன்னா உன் கண்ணு முன்னாடி குறையே தெரியாது. உன்னுடைய மனைவி நீ நேசிக்கிறத விட 2 மடங்கு அதிகமா அன்பு செய்வ. உன்னுடைய அப்பா அம்மாவை நீ நேசிக்கிறத விட 2 மடங்கு அதிகமா அன்பு செய்வ. முதல்ல பரிபூர்ணமா இருக்கிற என்னை அன்பு செய். அதுதான் தேவன் அந்த வசனத்தை கொடுக்கிற நோக்கம். இன்றைக்கு அன்பு வேற மாதிரி தேவனுக்கு இல்லாம இது எல்லாமே பார்க்கிறோம். வேசித்தனம், இவைகள் அனைத்துமே வேசித்தனம். இவைகள் அனைத்தையும் விட்டு ஒழியவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நம் மீதும் இறங்கும், கிறிஸ்துவ மீதும் இறங்கும். துரோகின் தேவன் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக ரோமன் கேத்தலிக் அங்க அவர்கள் போப் மார்க்கத்தின் மூலமாக சீர்கட்டு போனார்கள். பெண்டிகாஸ் அவர்களாக சில டாக்டரினை உருவாக்கி, அவர்களாக சில கொள்கைகளை உருவாக்கி அநேக வழிபாடுகள் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்து யார் என்று தெரியாமல், தேவன் யார் என்று தெரியாமல், தேவனுடைய நாமம் இவர்கள் மூலமாக இன்று வரைக்கும் தூசிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறது. மிக விரைவாக ஒரு நித்திய ஆக்கினைக்குள்ளாக அவள் கடந்து போவாள். 3வது அட்டாக்ல அன்றைய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினுடைய 3வது ஸ்டேஜில் ஒட்டுமொத்த அழிவு, ஒட்டுமொத்த கிறிஸ்து மண்டலம் நிர்மூலமாக போகிறத பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இதை ஏன் தேவன் எசேக்கியேல் சொல்லணும்? எசேக்கியேல் வகுப்பாராகிய நம்மிடத்துல இந்த வசனம் ஏன் இப்ப நம்ம தியானிக்கிறோம்? என்ன ஒரு காரணமா இருக்கு? தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்து மண்டலம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா விசேஷமாக உலகத்திலிருந்து வேரோடு அறுக்கப்பட்ட, சாகிறோம் என்று தெரிந்தே தலை கொடுத்த ஜனங்களாகிய நம்மிடத்துல இந்த வசனம் தேவன் அங்க சொல்லுகிறதுக்கு காரணம், இனிமேல் அவர்களுடைய நடக்கையினால தேவன் தூசிக்கப்படக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணும்? அவர்களுக்கு புரியக்கூடிய வேலை இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு யார் தேவன் யார் கிறிஸ்து என்கிற சூழல் புரிய வைக்கணும். தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பராக்கிரமம் வல்லமைகள் அவர்களுக்கு காண்பிக்கணும். அவங்க கேட்டுட்டு உட்கார்ந்து கேட்டுட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு சப்ஜெக்ட், தேவன் அருமையாக வழி நடத்தினார். நேரம் மத்தியானம் வீட்டுக்கு போய் மட்டன் சாப்பிட்டு தூக்கிட்டா பிரயோஜனமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. சப்ஜெக்ட் முடிச்சுட்டு நேரம் வீட்டு சாப்பாடு என்ன சாப்பாடு, நான் பழைய புதுசான்னு போறேன். என்னுடைய தெரிஞ்ச ஒரு சித்தப்பா, மாமன், பெரியப்பா, சகல எவனோ திறக்கிறான், அவன்கிட்ட போய் இந்த சத்தியத்தை நான் சொல்லுவேன். போகிறவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக மாறுவோம். காலம் சமீபம், ரொம்ப விரைவில் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். இஸ்ரேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், உலக நாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அத்திமரத்தினுடைய காரியங்கள் மிக அருமையாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசனங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கு. மிக வேகமாக 83வது சங்கீதம் ஸ்டார்ட் ஆயிரும். 83 ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா சில மாதங்களிலே எசேக்கியேல் 38 ஸ்டார்ட் ஆயிரும். என்னைக்கு எத்தனை நாட்கள் இருக்குதுன்னே தெரியல. இவ்வளவு விசேஷத்துக்குள்ள ஒரு மகா பரிசு விசேஷத்துக்குள்ள வந்த நாம் கோடான கோடி ஜனங்கள் மத்தியில் ஒரு சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த வாய்ப்புக்குள் வந்திருக்கிற நாம் இந்த வாய்ப்பை விட்டு விடாது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சொல்றாங்க, அங்க தூசிக்கப்படுகிற விஷயங்கள் இனி அவர்கள் மூலமாக நடக்காதிருக்க அவர்களிடத்தில் எடுத்து கூற அக்கா தங்கையாகி அவர்கள் மத்தியில் இருக்கிற அருவருப்பை சுட்டி காமிக்க எசேக்கியேல் வகுப்பாராக நம்மை கூப்பிட்டு அவளை விட்டு வெளியே வா என்று அந்த வசனத்தை அவர்கள் முன்பாக வைத்து அங்க தேவன் நம்ம சொல்ல எதிர்பார்க்கிறாங்க. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, நம்முடைய குரல் அவர்கள் மத்தியில் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை பலி செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? இங்க வந்து உட்கார்ந்து கேட்கறது பலிதான். நேரத்தை என்ன பண்றோம்? பலி செலுத்துறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தை எரிக்க, பரிசுத்தமுள்ளதாக எரிக்க எப்படி ஒப்பு கொடுக்கிறது? இங்க வந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சப்ஜெக்ட் கேட்டா நம்முடைய சரீரம் எரிஞ்சிருமா? ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கேட்டாலுமே எரியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அன்பு காட்டுவாங்க, கை கொடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க. டீ சாப்பிடுங்க பிரதர், டிஃபன் சாப்பிடுங்க பிரதர். அன்பு இங்க இருக்கும், இங்க சரீரம் எரியாது. சரீரம் எங்கே எரியும்? ஊழியம் செய்த போய் பாருங்க, பெயர் சபைகள் மத்தியில அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, சத்துரு நீதாம்பாங்க, சாத்தானுடைய தலைவன் நம்மளை சொல்லுவாங்க. கிறிஸ்துவே சொன்னாங்கன்னா நம்மளை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டியது இல்லைங்களா? ஆக இதுதான் பார்க்கிறோம், சரீரத்தை எரிக்க ஒப்பு கொடுக்கிற விஷயங்கள். இதுல குறைபட்டு இருந்தால் காலம் ரொம்ப சமீபம், மீட்பு ரட்சிப்பு நம்மளை விட்டு விலகி நோத்துட்டு போயிடும். விருதாக போகாதபடிக்கு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. தேவன் செய்யக்கூடிய கடைசி காலத்துல நம்ம கிட்ட சொல்லக்கூடிய வேலை பெயர் சபை, அகோலால் அகோலிபால், அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி அவர்கள் மூலமாக தேவநாமம் தூசிக்கப்படாதபடிக்கு அவர்களிடத்துல தேவனை குறித்தும் அவருடைய நேசகுமாரனாய் கிறிஸ்துவை குறித்தும் ஈடுபலியை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் பேச வேண்டிய தலையாய கடமை நம் மீது இருக்கிறது என்கிறத நம்ம உணர்ந்துங்கிற தேவன் எதிர்பார்க்கிறார். பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. சபையோடு நிறுத்தலாம். வரக்கூடிய வசன பகுதிகள் கூட நம்ம அடுத்த பகுதியில் தியானிப்போம். தேவன் தாமே அவருடைய ஆவியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.